நம்மளுடைய யூனிவர்ஸ்ல நம்ம மனிதர்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை. கண்டிப்பா நம்மளுடைய பிரபஞ்சத்துல நம்மள மாதிரியோ அல்லது நம்ம கடலுக்கு அடியில ஒரு சின்ன ஜீவராசி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியோ வடிவமைப்புல கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில உயிரினங்கள் இருக்கும். இது மற்றவங்களுக்காக இல்ல, பர்சனலா எனக்கே அதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ என்ன மாதிரியே எக்கச்சக்கமான மனிதர்கள் நம்பிட்டே இருக்காங்க. அதுக்காக யூனிவர்ஸை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்றது. ஸோ அதை நம்ம வெவ்வேறு வடிவத்தில் பல மெசேஜை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1974 ஹாரிஸ் வெப்பர் டெலஸ்கோப் மூலியமாக மனிதர்களும் முதல் முறையாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வெல்கம் ஒன்று கொடுத்துச்சு. அப்போ இருந்து மனிதர்கள் தொடர்ந்து விண்வெளிக்கு பல மெசேஜஸை அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ மூலியமா நம்ம மனிதர்கள் பிரபஞ்சத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் பல மெசேஜஸை அனுப்பியிருக்காங்க. அது நம்ம காலவரிசைப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன், இது செனித் ஆஃப் சயின்ஸ். எப்போ இந்த எண்ணம் ஸ்டார்ட் ஆச்சு? 1950களில் விஞ்ஞானிகள் கேட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி, நம்ம யூனிவர்ஸில் நம்மளை தவிர வேற யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா எதுக்காக நம்மளை அவங்க பார்க்கல, எதுக்காக அவங்க கொடுக்குற சிக்னல் நம்மளால கேட்க முடியல? அதுக்கு பதில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சது. SETIன்னு சொல்லக்கூடிய சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஏலியன்ஸ் கிட்ட பேசுறதுக்காகவே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு குழு, ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப் ஒன்றை பில்ட் பண்ணாங்க. இதன் மூலயமா விண்வெளிக்கு தொடர்ந்து மனிதர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய விஞ்ஞானிகள் வேற்றுகிரக வாசிகளோட பேசுறதுக்கு 2 முக்கியமான வழிகளை ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று ரேடியோ, இன்னொன்று நம்ம அந்த தங்க பிளேட்டில் நம்ம எழுதிருக்கோம் இல்லையா, அந்த கோல்டன் பிளேட், அதில் நம்மளுடைய விஷயங்களை நம்ம பொறிக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியாகவும் அவங்க பேசியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம மேஜராக யூஸ் பண்ண மெத்தடாலஜி ரேடியோ மூலியமாக தான். இந்த ரேடியோ அலை அப்படின்றது ஒளியோட வேகத்துக்கு பறக்கும். அதாவது ஒரு நொடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அப்படின்னா நம்ம அனுப்பின இந்த ஹாரிஸ் வெப்பர் மெசேஜ் அது போயிட்டு மறுபடியும் வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். அப்ராக்சிமேட்டாக அந்த மெசேஜ் அங்கே ரிசீவ் ஆகிறதுக்கு மட்டுமே 25,000 ஆண்டுகள் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம மனிதர்கள் இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த நியூஸ் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மெசேஜஸோடைய டைம் லேப்ஸ் படி என்னென்ன பேசியிருக்கோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 1974 நவம்பர் 16 போர்ட்டோரிக்கோல இருக்கக்கூடிய ஹாரிஸ் வெப்பர் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான டெலஸ்கோப் மூலியமா டாக்டர் பிராங்க் ட்ரேக் கார்ல் சேகனுடைய டீம் 1979 ஒரு பைனரி மெசேஜ் ஒன்று அனுப்புனாங்க. அதாவது 01. இதில் பார்த்தா அதோடைய ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம டீகோட் பண்ணால் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதாவது 1லேருந்து 10 வரையிலான நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம DNA உடைய அடிப்படையான மாலிகூல்ஸான ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் மாதிரியான அதோடைய கண்டென்ட்டை குறிக்கிற வகையில் இருக்குது. அது மனிதனுடைய DNA பற்றின ஒரு வரைபடம் முதல்ல இருந்திருக்கு. ஒரு மனிதனுடைய உருவம் இருக்கும், பூமியுடைய இடம், ஹாரிஸ் வெப்பர் தொலைநோக்கியுடைய ஒட்டுமொத்த வடிவம். ஸோ ஒரு 3 நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த 3 நிமிஷத்தில் மனித இனத்துடைய முழு வரலாறையுமே நம்ம விண்வெளிக்கு அனுப்பிட்டோம். அடுத்ததான் பயோனியர் பிளேட்ஸ். 1972 பயோனியர் 10லையும் 1973 பயோனியர் 11லையும் நாசா ஒரு தகட ஒன்றை வச்சு அனுப்பியிருக்கு. இந்த பிளேட்டில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் உடைய வடிவம் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஆண் பெண் மனித உருவங்கள் அங்க இருந்திருக்கு. அடுத்து சூரிய குடும்பம் எங்க இருக்குன்றதுக்கான ஒரு வரைபடம். தென் இந்த விண்கலம் எந்த பாதையில வந்திருக்குன்றதுக்கும் நம்ம ஒரு ரோட் மேப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலியமா நம்ம சொல்றது, நாங்க இங்க இருக்கோம், எங்கள்கிட்ட அறிவியல் இருக்கு, அந்த அறிவியலை கையாளுற அளவுக்கு அறிவு எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ அந்த பயோனியர் 10 கிட்டத்தட்ட 12 பில்லியன் கிலோமீட்டர் தூரமா போயிருக்கு. ஒருவேளை யாராவது பார்த்துருந்தா கண்டிப்பாக அதுக்கான மெசேஜ் நமக்கு வந்திருக்கும். பட் அப்படி வந்துச்சுன்னா அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரிப்ளை மெசேஜாக இருக்கும். அடுத்தது எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச வாயேஜருடைய கோல்டன் பிளேட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 1977 வாயேஜர் 1 and 2 அதில் ஒரு கோல்டன் பிளேட் இருக்கு. கிட்டத்தட்ட 12 அங்குல கோல்ட் பிளேட்டட் ஒரு காப்பர் டிஸ்க். இதில் 115 இமேஜஸ், தென் 90 நிமிடங்கள் தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய சத்தங்கள். அதில் நம்ம இது ஒரு பூமி, இந்த பூமியில் நாங்களாம் இருக்கோம், எங்கள் பேர் மனிதர்கள், நாங்கள் சிரிப்போம், இதுதான் எங்களுடைய லவ்வும் கூட அப்படின்ற பல விஷயங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணி அனுப்பியிருக்கோம். கிட்டத்தட்ட 55 மொழிகளில் அந்த ஏலியன்ஸை நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரியான சவுண்ட்ஸும் அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அந்த டிஸ்க்
போய்கிட்டே இருக்கு. இப்போ அது இன்டர்ஸ்டெல்லர் தாண்டி போயிடுச்சு. இப்போ லேட்டஸ்டா வந்த மெசேஜ் வாயேஜர் விண்கலம் ரொம்ப ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதாவது ஒளியே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு பார்ட்டிகல். இப்போ நீங்க ஒரு ஒளியை அனுப்புனீங்கன்னா அது அடுத்த 24 மணி நேரத்தில் எங்கே போய் நிற்குமோ அந்த டிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 40 வருடங்களாக கடந்து போயிருக்கு. உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயிலான மெசேஜ் வேணும்னா அதுக்கான லிங்க் மேலே ஐக்காலில் ஷோ ஆகும். நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததா காஸ்மிக் கால் அண்ட் டீனேஜ் மெசேஜ். 1999 உக்ரைன் நாட்டில் காஸ்மிக் கால் 1 அப்படின்னும் 2003 காஸ்மிக் கால் 2 அப்படின்ற மெசேஜ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அதில் நம்பர்ஸ், சயின்டிஃபிக் சிம்பிள்ஸ், மனிதனுடைய கலை எல்லாமே சேர்த்து ஒரு செய்தியை அனுப்பியிருக்காங்க. 2001 ரஷ்ய ஸ்டூடெண்ட்ஸ் டீனேஜ் மெசேஜ் அப்படின்ற ஒரு மெசேஜை ஒரு அலை வடிவில் ஒட்டுமொத்த செய்தியவும் ஒரு பாட்டு மாதிரியான அல்லது ஒரு இசை மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு ரேடியோ மியூசிக்னு சொல்லலாம். அதாவது வேற்று கிரக வாசிகள் அதை ரசிப்பாங்களான்னு தெரியல, அந்த நம்பிக்கையில் நம்ம அனுப்பியிருப்போம். பட் ஒருவேளை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா விண்வெளிக்கு நம்ம அனுப்பின ஃபர்ஸ்ட் FM ப்ராட்காஸ்டே இதுதான். அடுத்ததா 2009 ஆஸ்திரேலியாவிலிருந்து கிளிஸ் 5820 அப்படின்ற ஒரு பிளானட்டுக்கு ஹலோ ஃப்ரம் எர்த் அப்படின்னு 25,000 பேர் சொன்ன மெசேஜ் ஒன்று போயிருக்கு. இதில் ஒருத்தர் மட்டும் எழுதுனது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எங்கள்கிட்ட காஃபி இருக்கு, உங்கள்கிட்ட அது இருக்கான்ற ஒரு கேளிக்கையான மெசேஜும் சேர்த்து அது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. தென் 2017 METI அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் அதிகாரப்பூர்வமாக ஒரு மேத்தமெட்டிக்கல் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது நியூட்டன் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு குடும்பத்தை நோக்கி நம்ம அனுப்பியிருக்கோம். இது வெறும் 12.4 ஒளியாண்டுகள் தூரம் தான் இருக்குது. ஸோ நம்ம கணக்குப்படி இது கிட்டத்தட்ட 2030 நம்ம அனுப்பின மெசேஜ் அங்கே போய் சேரும். ஒருவேளை அவங்க பார்த்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் 2040 மேலே நமக்கு ரிப்ளை மெசேஜ் வரலாம். ஸோ இது ஒருவேளை வந்துச்சுன்னா இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஏலியன் கான்வர்சேஷனாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், நம்ம 2 வெவ்வேறு ஃபார்மேட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டாக நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு பிளேட் மூலியமாக அனுப்பியிருப்போம். தென் நம்ம அந்த மெசேஜை ஒரு அலை வடிவில் அனுப்பியிருப்போம். மோஸ்ட்லி நம்ம ரேடியோ ஃபார்மேட்டை தான் நம்ம நம்புகிறோம். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ரேடியோ அலைகள் ஒளியோட வேகத்துக்கு போகும், ஆனால் தூரம் கூட கூட அதோடைய பவர் குறையும், அதாவது அதோடைய சக்தி குறையுது. இதனால பல ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் 2.38 GHz இருந்து கிட்டத்தட்ட 8.4 GHz வரைக்கும் பயன்படுத்தப்படுது. ஆரிசோபா மெசேஜ் அனுப்ப கிட்டத்தட்ட 1 மெகாவாட் பவர் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் 25,000 ஒளியாண்டுகளுக்கு மேலே போக போக அதோடைய ஃபெமோட் வாட் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. வேற்றுக்கிரகவாசிகள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசீவரை விட கிட்டத்தட்ட பல மடங்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ரிசீவர் அவங்க யூஸ் பண்ணணும். ஆனால் உண்மையிலேயே இங்கே சிக்னல் முக்கியமே கிடையாது, அந்த நம்பிக்கை அதுதான் முக்கியம். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மைண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன்னா கேள்வி கேட்கறதும் அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதும் மனிதனுடைய ஒரு இயல்பு. ஒரு குழந்தை வானத்தை பார்த்து அங்க யார் அப்படின்னு கேட்கறது மாதிரி வேற்றுக்கிரகவாசிகள் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது அனுப்புனது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி அதோடைய மைண்டுக்கு வரணும். ஸோ அது ஒரு வெறுமன சிக்னல் மட்டும் இல்லை, அது நம்மளுடைய உணர்ச்சின்னு சொல்லுவோமா, இல்லை நம்மளுடைய சிவிலைசேஷனுடைய அடுத்த கட்ட நகர்வு. இப்போ வாயேஜர்ல இருக்கக்கூடிய கோல்டன் பிளேட் ஒரு நட்சத்திரத்தை நோக்கி போகுது. அது நம்ம ஹியூமன் சிவிலைசேஷனுடைய ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லலாம், அல்லது நம்ம இருக்கிறதுக்கான ஒரு சரியான சான்றிதழ்னே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பாக சூரியன் வந்து ஆஃப் ஆகும், மில்கிவே ஒருவேளை கொந்தளிச்சு கலந்து போகலாம். ஆனால் நம்மளுடைய அந்த மெசேஜ் கண்டிப்பாக யூனிவர்ஸில் போய்கிட்டே இருக்கும். இந்த வாயேஜர் டிஸ்க் விண்வெளியில் பறந்து போயிட்டே இருக்கும். ஒருவேளை ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டில் ஏலியன்ஸ் அதை பார்த்துருந்தா அது ஒரு சின்ன சத்தம் ஒன்று கேட்கும். அந்த மெசேஜ் அனுப்புனா யாருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய சவுண்ட் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை அதுக்கு உண்டாக்கும். ஒருவேளை அதுதான் நம்ம இனத்துடைய கடைசி சத்தமாக கூட இருக்கலாம். அது ஒருவேளை வணக்கம்ன்ற ஒரு வெல்கம் மெசேஜாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம்.